எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 46க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். இப்போ நேரடியாக காணொளிகளை போயிடலாம். முதல் கேள்வி, இனப்படுகொலை தடுத்தல் தண்டித்தல் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1948. மாவட்ட நீதிபதி நியமனத்தில் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவது உயர் நீதிமன்றம். மாவட்ட நீதிபதி நியமனத்தில் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவது உயர் நீதிமன்றம். அடுத்து, பெண்களுக்கு எதிரான வன்முறை நீக்கம் பிரகடனம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பெண்களுக்கு எதிரான வன்முறை நீக்கம் பிரகடனம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1993. 4வது உலக பெண்கள் மாநாடு நடைபெற்ற இடம். 4வது உலக பெண்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எது? சீனா. அடுத்து, குடியரசுத் தலைவர் மாநில நெருக்கடி அறிவித்த எவ்வளவு நாட்களுக்குள் பாராளுமன்றத்தின் மூலம் ஒப்புதல் பெற வேண்டும்? குடியரசுத் தலைவர் மாநில நெருக்கடி அறிவித்த எவ்வளவு நாட்களுக்குள் பாராளுமன்றத்தின் மூலம் ஒப்புதல் பெற வேண்டும்? 2 மாதம். இந்து வாரிசுரிமை சட்டத்தில் பெற்றோரின் சொத்தில் பெண்களுக்கும் சம பங்கு உண்டு என கூறப்பட்ட ஆண்டு. இந்து வாரிசுரிமை சட்டத்தில் பெற்றோரின் சொத்தில் பெண்களுக்கும் சம பங்கு உண்டு என கூறப்பட்ட ஆண்டு 1956. அடுத்தது, தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலம் பெண் குழந்தைகளை சிசு கொலையில் இருந்து பாதுகாக்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1992. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1993. நீதி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1917. 1929ஆம் ஆண்டு முதலாவது சுயமரியாதை மாநாடு நடத்தப்பட்ட இடம். 1929ஆம் ஆண்டு முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்த இடம் செங்கல்பட்டு. திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று முழக்கமிட்டவர் அண்ணாதுரை. அடுத்து, இந்திய அரசமைப்பின்படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்க காரணமாக இருந்த உறுப்பு 313. தமிழகத்தில் முதல் முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? அண்ணாதுரை. வைக்கம் வீரர் என அழைக்கப்படுபவர் யார்? பெரியார். அடுத்து, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை, அதாவது 10th +2 அதுக்கப்புறம் அதே மாதிரி +3 அறிமுகப்படுத்திய ஆண்டு 1968. பன்னாட்டு எழுத்தறிவு தினத்தை ஐநா சபை அறிவித்த ஆண்டு. பன்னாட்டு எழுத்தறிவு தினத்தை ஐநா சபை அறிவித்த ஆண்டு எது? 1990. அடுத்து, 1829ஆம் ஆண்டின் சட்டம் டேஸை ஒழித்தது? சதி, அதாவது உடன்கட்டை ஏறும் பழக்கமான சதியை ஒழித்தது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் உள்ள இடம் எது? தேசிய
மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் உள்ள இடம் எது? புதுடெல்லி. அடுத்து, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் எந்த வயது வரையில் பணியாற்றலாம்? 70 வயது வரையில். அடுத்து, தமிழ்நாட்டில் 1997 ஏப்ரல் 17ஆம் நாள் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட இடம் எது? சென்னை. இந்து விதவை மறுமணச் சட்டம் சட்டப்பூர்வமாக்கப்பட்ட ஆண்டு 1856. அடுத்தது 22வது கேள்வி. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா என்ற திட்டம் கிராமப்புற மக்களுக்கு கிராம பஞ்சாயத்தின் மூலம் நிதி வழங்க அவர்களின் நல்வாழ்விற்கு வகை செய்த ஆண்டு 1989. குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்ட விதி எது? குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்ட விதி பிரிவு 24. அடுத்து, தமிழ்நாட்டில் பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் இயற்றப்பட்ட வருடம்? தமிழ்நாட்டில் பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1997. இந்தியாவில் உள்ள மொத்த உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை 25. நன்றி.